வணக்கம் மக்களே. ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனுக்கு நோ சொன்ன இபிஎஸ் அவர்கள் அதிருப்தியில் பாஜக. அடுத்த நகர்வு என்னன்னு இந்த தொகுப்புல பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துவதற்காகவும் பிரிந்து கிடக்கும் அதிமுகவை மீண்டும் இணைப்பதற்காகவும் பாஜக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. இதற்காக அண்மையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்துள்ளார். நயினார் நாகேந்திரன் டெல்லி செல்ல உள்ள நிலையில் அவர் எதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தார் எனவும் இந்த சந்திப்பின் போது என்ன பேசப்பட்டது எனவும் அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாக மாறியுள்ளது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் கூட்டணியில் நான் பங்கேற்க மாட்டேன் என்று அமமுகவின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் ஏற்கனவே தெரிவித்துள்ளார். இதேபோல அதிமுக உரிமை மீட்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளரான ஓ பன்னீர்செல்வமும் ஒருங்கிணைக்கப்பட்ட அதிமுக என்ற கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி வருகிறார். இதோடு அதிமுக பொதுக்குழுவில் தனக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் என்றும் அதிமுகவின் மூத்த தலைவர்கள் சிலர் தனக்கு ஆதரவாக குரல் எழுப்புவார்கள் எனவும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எதிர்பார்ப்பில் இருந்தார். இதேபோல பாஜகவும் அதிமுகவை எப்படியாவது ஒன்றிணைக்க வேண்டும் என்றும் ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் நமது கூட்டணியில் வந்துவிட்டால் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெறும் என்று கணக்கு போட்டு வைத்திருந்தது. இந்த நிலையில்தான் அண்மையில் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவில் கூட்டணியில் இணையும் கட்சிகளை தீர்மானிக்கவும் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவும் எடப்பாடி பழனிசாமிக்கு முழு அதிகாரம் அளித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இதனால் பன்னீர்செல்வம் மற்றும் பாஜகவின் கனவும் சிதைந்து போனது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமியை பாஜக நிர்வாகிகளுடன் நயினார் நாகேந்திரன் சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது நயினார் நாகேந்திரன் மற்றும் பாஜக நிர்வாகிகளுடன் பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதன் பின்னர் நயினார் நாகேந்திரனுடன் மட்டும் தனியாக ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. அப்போது ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைத்து கொள்ள மாட்டோம் என்றும் எடப்பாடி அவர்கள் திட்டவட்டமாக கூறியதாக தெரிகிறது. இதேபோல எந்தெந்த கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேரலாம், எப்படி தொகுதி பங்கீடுகள் செய்யப்படும் என்பதையும் அதிமுகவை முடிவு செய்யும் என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளாராம். அப்படி அவர்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும் பின்னடைவாக இருக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். தமிழகம் வரும் அமித்ஷா கூட்டணி தொடர்பான முயற்சிகளை நல்லபடியாக முன்னெடுப்பார் என்பதே அவர்களின் ஒரே நம்பிக்கையாக உள்ளது. மக்களை நம்ம போகிற இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் இது மாதிரி நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.